நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாகின கதை இருக்கே, அதுக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தொடக்கம் இருக்கு. வாங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம அரசியமைப்பு அதோட ஆரம்ப புள்ளி எது? எங்கிருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கல. அப்போ எங்க இருந்து கேட்டா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட இருந்து. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். அதே கிழக்கிந்திய கம்பெனி தான். அப்போ எப்படி இது நடந்துச்சு? வெறும் வியாபாரம் செய்ய வந்த ஒரு கம்பெனி எப்படி படிப்படியா ஒரு பெரிய நாட்டோட ஆட்சியே தன் கைக்குள்ள கொண்டு வந்துச்சு? வாங்க அந்த கதையை முதல்ல இருந்து பாப்போம். இங்க பாருங்க, 1600ல அவங்க வெறும் வியாபாரம் செய்யறதுக்கு தான் பெர்மிஷன் வாங்குறாங்க. ஆனா ஒரு 100 வருஷத்துல சீனே மாறுது. 1765ல பக்சார் போர் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, வரி வசூலிக்கிற திவானி உரிமை அவங்க கைக்கு போயிடுது. இதுதான் கேம் சேஞ்சர். ஒரு கம்பெனி வரி வசூலிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கணக்கு வழக்கு இல்லாம அவங்க பவர் ஏறிக்கிட்டே போகுது. இத பார்த்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே அடேங்கப்பா, இவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுமேனு தலையிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. சரி, இப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் உள்ள வந்துருச்சு. அவங்க முதல் வேலையா கட்டுக்கடங்காம போன இந்த கம்பெனியோட அதிகாரத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு யோசிச்சாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் முதல் விதிகள். அவங்க அடியா 1773ல ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வராங்க. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல்னு ஒரு புது போஸ்ட், கல்கத்தாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு, அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 4 பேர் கொண்ட கவுன்சில் எல்லாம் செட் பண்றாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ஓட்டம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? உண்மையான பவர் எல்லாமே அந்த 4 பேர் கொண்ட கவுன்சில் கிட்ட தான். இதனால கவர்னர் ஜெனரல் கையை கட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதா போச்சு. அவரால் ஒரு முடிவும் எடுக்க முடியல. இந்த பிரச்சனையை சரி பண்ணதான் அடுத்ததா ஒரு முக்கியமான சட்டம் வருது. அதுதான் 1784ல வந்த பிட் இண்டியா சட்டம். இந்த சட்டம் ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த செஞ்சுது. அதுதான் இரட்டை அரசாங்கம். சிம்பிளா சொல்லணும்னா வேலைய 2ஆ பிரிச்சாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கண்ட்ரோல் போர்டை வச்சு பாலிடிக்ஸ், மிலிட்ரின்னு முக்கியமான எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. கம்பெனியை பார்த்து நீங்க உங்க வியாபாரத்தை மட்டும் பாருங்க போதும்னு சொல்லிட்டாங்க. இப்படி அதிகாரத்தை அழகா 2ஆ பிரிச்சுட்டாங்க. இதுல இன்னும் ஒரு சூப்பரான அரசியல் கணக்கு இருக்கு. முன்னாடி 4 பேர் இந்த கவுன்சில இப்ப 3 பேரா குறைச்சிட்டாங்க. எதுக்குன்னு யோசிச்சிங்களா? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். 3 பேர் இருந்தா கவர்னர் ஜெனரலுக்கு ஒரே ஒரு ஆளோட சப்போர்ட் கிடைச்சா போதும், மெஜாரிட்டி கிடைச்சிடும். அவரால் ஈஸியா எந்த முடிவும் எடுக்க முடியும். பாத்தீங்களா, சின்ன நம்பர் சேஞ்சில் எவ்வளவு பெரிய பவர் ஷிஃப்ட். இதுக்கப்புறம் வர்றது பட்டய சட்டங்களோட காலம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு சாஃப்ட்வேருக்கு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற பெரிய சிஸ்டம் அப்டேட் மாதிரி. ஒவ்வொரு அப்டேட்லையும் சில புது ஃபீச்சர்ஸ் வரும், பழைய பக்ஸ் சரி செய்யப்படும். இந்த டைம்லைனை பாருங்க. அந்த 20 வருஷ அப்டேட் சைக்கிள் எவ்வளோ கரெக்டா இருக்குன்னு. 1793ல ஏகபோக உரிமையை நீட்டிக்கிறாங்க. 20 வருஷம் கழிச்சு 1813ல அதை முடிவுக்கு கொண்டு வராங்க. அடுத்து 1833ல பவரை சென்ட்ரலைஸ் பண்றாங்க. கடைசியா 1853ல வேலைகளை தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஒரு சீரான ஆனா ரொம்ப முக்கியமான முன்னேற்றம். இந்த அப்டேட்ஸ்ல சில முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. பாருங்க, 1813ல கம்பெனியோட வர்த்தக ஏகபோகத்தை ஒழிக்கிறாங்க, டீயை தவிர. முக்கியமா முதல் முறையா இந்தியாவோட கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குறாங்க. அடுத்து 1833ல வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு மாறுது. அதாவது அதிகாரம் இன்னும் ஒரே இடத்துல குவியுது. அப்புறம் 1853ல நடந்த அப்டேட் ரொம்ப முக்கியம். முதல் முறையா சட்டம் ஏற்ற வேலை, நிர்வாகம் பண்ற வேலைன்னு தனித்தனியா பிரிக்கிறாங்க. இன்னைக்கு நாம பார்க்குற சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான திறந்த போட்டி முறையையும் அப்பதான் கொண்டு வராங்க. இப்படி ஒரு நவீன அரசுக்கான ஒவ்வொரு கல்லா வச்சு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் கம்பெனி ஆட்சியை பார்த்தோம். இப்போ கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். கம்பெனி சகாப்தம் முடிய போகுது. பிரிட்டிஷ் மகாராணியோட நேரடி ஆட்சி ஆரம்பிக்க போகுது. 1857 பெரும் கழகம். இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு நிகழ்வு இந்திய வரலாற்றையே மாத்தி போட்டுச்சு. கம்பெனியோட ஆட்டம் முடிவுக்கு வந்தது. அந்த கழகத்தோட நேரடி விளைவு தான் இந்த சட்டம், இந்திய அரசு சட்டம் 1858. இந்த ஒரே சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியோட கதையை முடிச்சு இந்தியாவோட ஒட்டுமொத்த அதிகாரம், நிலப்பரப்பு, வருமானம் எல்லாத்தையும் நேரடியா பிரிட்டிஷ் முகூடத்தின் கீழே கொண்டு வந்துச்சு. நாம சொல்ற பிரிட்டிஷ் ராஜ் அதிகாரப்பூர்வமா இங்க தான் தொடங்குது. இந்த மாற்றம் எவ்வளோ பெரியதுன்னு இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கம்பெனி காலத்தில் இருந்த கவர்னர் ஜெனரல் பதவி இப்போ வைஸ்ராய்னு மாறுது. அதாவது மகாராணியோட நேரடி பிரதிநிதி. முன்னாடி இருந்த இரட்டை அரசாங்கம், கண்ட்ரோல் போர்டெல்லாம் காலி. அதுக்கு பதிலா லண்டன்ல இருந்து செயல்படுற இந்தியாவிற்கான அரசு செயலாளர்னு ஒரு புது பதவி. மொத்த சிஸ்டமும் மாறிடுச்சு. சரி, இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுக்கு மேல நடந்த இந்த சட்ட பயணத்தோட அர்த்தம் என்ன? இதனால நமக்கு என்ன கிடைச்சது? வாங்க சுருக்கமா பார்க்கலாம். ஆக சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம்.
வெறும் ஒரு பிரைவேட் கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண கொண்டு வந்த சட்டங்கள் ஒரு 85 வருஷத்துல ஒரு நவீன நாட்டுக்கு தேவையான மொத்த கட்டமைப்பையும் உருவாக்கிடுச்சு. ஒரு சென்ட்ரலைஸ்டு நிர்வாகம், ஒரு ப்ரொஃபஷனல் சிவில் சர்வீஸ், சட்டங்களை இயற்ற ஒரு தனி அமைப்பு, சட்டப்படி தான் ஆட்சி நடக்கணுங்கிற கொள்கை, இந்த அஸ்திவார கற்கள் எல்லாமே நாம எதிர்பார்க்காத இந்த காலகட்டத்துல தான் போடப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய முரண் இருக்கு, யோசிச்சு பாருங்க. இந்த மொத்த கட்டமைப்பும் எதுக்கு உருவாக்கப்பட்டது? இந்தியாவை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. ஆனா அதே கட்டமைப்பு பிற்காலத்துல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தன்னை தானே ஆட்சி செஞ்சுக்கிறதுக்கான பாதையை எப்படி வகுத்து கொடுத்துச்சு? இதுதான் இந்த வரலாற்றோட ரொம்பவே சிக்கலான, ஆனா நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.